வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நாள் உலகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஃப்ரைஸ் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆப்பிள் ஃப்ரைஸ் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 2 பிஞ்சு மிளகுத்தூள். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிளை தோல் சீவிட்டு நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆப்பிள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் ஓரளவுக்கு தடிமனாகவே கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுல் வச்சு நம்ம கட் பண்ண ஆப்பிளை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூளை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இதை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்பிள் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நம்ம ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், அந்த கார்ன்ஃப்ளவரோட நம்ம ஆப்பிள் வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா ஆப்பிள்லையுமே நம்ம கார்ன்ஃப்ளவர் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்மளோட ஆப்பிள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆப்பிளில் வந்து ஒவ்வொரு பீஸாக உள்ளே சேர்க்கணும். ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக சேருங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொறுமையாக இது வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க மிளகுத்தூள் வந்து நல்ல ஃப்ளேவரும் சுவையும் கொடுக்கும். ஆப்பிளில் இருக்க ஸ்வீட்னஸும் அந்த மிளகுத்தூளோட காரமும் நம்ம ஆப்பிள் ஃப்ரைஸ் சாப்பிடும் போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம பொட்டேட்டோ வச்சு செய்வோம். பொட்டேட்டோ வந்து கேஸுங்கிறனால ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. குழந்தைங்களுக்கே கூட அது சில நேரம் வயிறு வலியும் உண்டாக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஆப்பிளில் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், குழந்தைங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆப்பிள் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்ததையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சூப்பரான சிம்பிளான ஆப்பிள் ஃப்ரைஸை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஆப்பிள் ஃப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.